இது வரைக்கும் ஐபிஎல்ல நடந்த எல்லா ஐகானிக் மூமெண்ட்ஸ்க்கும் காரணம் வந்துட்டு இந்த கரேபியன் கேங்ஸ்டர்ஸால மட்டும்தான் இருக்கும். அதில் இவங்க பண்ண ஒவ்வொரு சம்பவமும் கொடூரமான சம்பவமாக இருக்கும். அதே மாதிரி இனிமே இதெல்லாம் எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. இதில் ஆள் கிறிஸ் கெயில். பவர் ஹவுஸ் பரம்பரையிலே இவர் தான் மூத்த கை. இவர் அடித்த ஒவ்வொரு பாலும் 2 தென்னை ஹைட்டு போகும். அந்த மாதிரி அடி அடிச்சிருப்பாரு தலைவன். ஐபிஎல்ல அதிகபட்ச ஸ்கோர் இண்டிவிஜுவலாக அடிச்சது தானே தலைவன் மட்டும்தான். சிபிஎல்ல தலைவன் ஆடும்போது சிக்ஸர் மழை வேணும்னா ஓப்பனிங் இறங்கி அன்னைக்கு நாளுக்கு மட்டும் அவருக்கு பட்டுச்சு, முடிஞ்சு சோழி முடிஞ்சு. அடுத்ததா இப்போ கோச்சா இருக்கிற தயாளன். பவர் ஹவுஸ் பரம்பரையில் 2வது பெரிய யாருன்னு கேட்டால் தயாளன். நம்ம ஆள் வந்துட்டு செய்யாத சண்டையே கிடையாது. பேட்டை கொண்டெல்லாம் எரிஞ்சு விடுவாப்ல. அப்படி சம்பவம்லாம் பல சம்பவம் பண்ணியிருக்காரு. சிஎஸ்கே ஆர்சிபி பார்த்தா மட்டும் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி கிளப்போல்டுங்களை மட்டும்தான் இவர் உரண்டி இழுப்பாரு. இவங்களை மட்டும்தான் உரண்டி இழுத்து சண்டை இழுப்பாரு. அம்பையரே அலறுவாரு, ஏன்டா அவனை கூட்டுக்கறீன்ற அளவுக்கு. 3வது பவர் ஹவுஸ் பிளேயர் வந்துட்டு டான்சிங் ரோஸ். பிராவோ, டிஜே பிராவோ. தலைவே வந்துட்டு கேட்சுக்கும் பவுலிங்கும் தான் பேரே போனவன். கடைசி ஓவரில் பவுலிங் கொடுத்துட்டோம்னா விக்கெட் எடுத்துட்டா முடிஞ்சு. வாராயம் போறவன பூரா மானா வரியா உரண்டி இழுக்கிறதா. நீ என்ன சொல்றது, நான் என்ன செய்யுதுன்ற மணிக்கு டான்ஸாலே எல்லாரையும் வாங்கிக்கிறான். அடுத்தது குட்டி தயாளன். குட்டி தயாளனை பத்தி சொல்லணும்னா கேகேஆர் அணிக்கு கப்பெடுத்த எல்லா வருஷத்துக்கும் காரணம் வந்து இவரோட பங்களிப்பு கண்டிப்பான முறையில் அட்லீஸ்ட் ஒரு 50% இருக்கும். எப்படியாச்சும் பவுலிங்கோ பேட்டிங்கோ அடிச்சு ஒவ்வொருத்தரும் பாட்டாக பிரித்து வச்சுருவாப்புல. அந்த மாதிரி பிளேயரும் இப்போ வந்துட்டு விடைபெற்றுட்டாரு. நேத்தோட தி சைனிங் ஆஃப்ன்ற மாதிரி நம்ம இது வரைக்கும் பார்த்த பவர் ஹவுஸ் வந்துட்டு முடிவுக்கு வந்துருச்சு.